நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2013 அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம். 2017 வருஷத்தை பார்த்தோம். 2022 வருஷத்தை பார்த்தோம். ஒரு நாள் எங்களுக்கு 40 வயசு ஆச்சு. படிக்க முடியல சார். என்ன சார் எவ்வளோ சார் எதிர்பார்த்து கிளாஸஸ் ஆகிட்டு என்னால் பார்த்தீங்கன்னா 11 வருஷமாக போராட முடியல. நம்ம திராவிட மாடல் அரசு வந்து கண்டிப்பாக படித்து எடுக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். நியமன பட்ஜெட்டில் போட முடியாத பட்சியை நியமன தேர்வு கொண்டு வந்தாங்க. எங்கே பெருமைப்பட்டோம், ஆச்சரியப்பட்டோம். பார்த்தீங்கன்னா 11 வருஷம் போராட பட்சங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா வேலைக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக இல்லை சார். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. 3190 தான். கண்டிப்பாக இது இருக்காது சார். யானை பசிக்கு சோழ போட்டிங்கிற மாதிரி தான் சார். இதில் பார்த்தீங்கன்னா 16 ஆண்டில் 2007 இன்னைக்கு நடக்கிற 2024 பார்த்தீங்கன்னா 42,000 டீச்சர் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த 42,000 பார்த்தீங்கன்னா முதல் 8 ஆண்டு அது பார்த்தீங்கன்னா 2007 2015 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 ஃபில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சார் 42,000. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த 8 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 2017 சார் எடப்பாடி சார் பார்த்தீங்கன்னா 225 தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. வெறும் 225. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட மாடல் அரசு 3192 கணக்கு காமிச்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2745 பார்த்தா அதுதான் ஆள் எடுத்துருக்காங்க. க்ளோஸ் பேசிக்கு தேர்வு பட்டியலாக இருக்குது. இன்னும் ஒரு போஸ்டிங் கூட போடல. பாக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக்லாக் 185 போஸ்டிங் நான் அவுட் போஸ்டிங் அது யாருக்கும் உதவாது. அது வந்து அப்படி இருக்குது. இப்போ திராவிட மாடல் அரசு எடுத்துக்கிட்டா 3192. இந்த 3192 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஏன்னா முதல் 8 ஆண்டுக்கு 42,000 கோடி ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்த 8 ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3400 சொச்சம் தான் வருது. கண்டிப்பாக பத்தாது சார். அதனால் திராவிட மாடல் அரசு என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதிகப்படுத்தி ஏன்னா நியமன தேர்வு வச்சு இவங்க தான் முதல் செட்டு. அப்போ முதல் செட்டுங்கிற நாங்கள் இதங்க போடணும், நிறையா ஃபில் பண்ணணும். கிராமப்புறத்தில் ஏழை உள்ள மக்களுக்கு எல்லாம் உள்ள வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க டெட்டுங்கிறத கால்குலேட் பண்ணது 22,000 டீச்சர் ஃபில் பண்ணியிருக்காங்க. இவங்க நியமன தேர்வு வச்ச டிஎம் டெட்டுங்கிற வந்து கம்மியாக தான் பத்தவே பத்தாது சார். கண்டிப்பாக அடுத்த கட்டம் எங்களை வந்து நிறையா எடுத்து நல்லா ஆசிரியர் பண்ணணும். ஏன்னா தற்காலிக ஆசிரியர்கள் இவங்க சாதனையாக சொல்கிறாங்க. 5159 தற்காலிக ஆசிரியர் அப்ளை பண்ணியிருக்கோம் மாணவன் நலன் கருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தற்காலிகத்தை நாங்கள் பாஸ் பண்ணி வெளியிட்டோம் சார். எங்களை போல சொல்லுங்க சார். நாங்கள் நல்ல பிள்ளை பண்ணோம் சார். நாங்கள் திறமையான ஆசிரியர் சார். கண்டிப்பாக அதுதான் சார் பண்ணணும். ரொம்ப நன்றி பாஸ்கர் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் அவங்களுக்கு வந்து தற்காலிக விடை குறிப்பு அதெல்லாம் விடணும். அவங்களுடைய காலிப்பெல்லாம் ஃபில் பண்ணணும். ஏன்னா ஏகப்பட்ட இது ஏன்னா நம்ம தமிழக முதல்வர் வந்து 19,000 டீச்சர் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 19,000 டீச்சர் ஃபில் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்த டீச்சருக்கு 2,700 சொச்சு தான் வருது. இந்த பட்டதாரி ஆசிரியருக்கு 3,000 சொச்சு தான். இன்னும் 5,000 தான் வருது. பத்தவே பத்தாது சார். நிறையா ஃபில் பண்ணுங்க சார். எங்களை நம்ம ஆசிரியங்கிறவ தான் நம்மளோட கல்வி சமுதாயம் மாநில சமுதாயம் நல்லா செய்கிறாரு. அந்த ஒரு பெருமையாக நாடு இப்போ நம்ம தமிழக நன்றியை தெரிவிக்கணும். எங்களை ஃபில் பண்ணணும்.